முத்து செஞ்சது தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. முத்து அப்படி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யா உள்ள வராரு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் முத்து மனசு கஷ்டப்படணும், முத்து டென்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் உள்ள வராரு. அதே நோக்கத்தோட தான் சிட்டியும் அனுப்பியிருக்கான். சிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யாவை பார்த்தா முத்து கோவப்படுவாரு. அப்போ அங்க பிரச்சனையாகும், ரெண்டு பேத்துக்கு இடையில கைகலப்பு கூட நடக்கலாம். இது தனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நினைச்சு மட்டும்தான் சிட்டி தன்னோட சொந்த செலவுல எல்லா விஷயமும் பண்ணா. இங்க சத்யா நின்ன உடனே பாத்தீங்கன்னா, முத்து ஏண்டா அங்க நிக்கிற, உள்ள வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது என்ன. சத்யா வாங்கிட்டு வந்ததை அவரே கையால வாங்குறாரு. மீனா கிட்ட ஒரு பார்சல் கொடுக்கறாரு, மீனாவுக்கு வாங்கிட்டு வந்ததை இவர் ஒரு பார்சல் எடுத்துக்கிறாரு, இவருக்கு வாங்கிட்டு வந்ததை. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ட்ரெஸ் அங்கேயே போடுறாரு. அவர் ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு சத்யா எடுத்துட்டு வந்த கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, வாவ் எப்பா இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, எனக்கு எப்படி இருக்குது, இப்படி ஒரு ட்ரெஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யா, செம்ம சத்யா அப்படின்றாரு. அதே மாதிரி அங்கிட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா பாட்டி எப்படி இருக்குது, என் மச்சா எடுத்துட்டு வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத பார்த்து சத்யாவுக்கு அதிர்ச்சி. என்னடா இது, இவன் டென்ஷன் ஆவான், கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு வந்தா, ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவன் ஜர்க்காயி நிக்கிறான். அப்போ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ண உனக்கு ஏதாவது தரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேக்கை எடுத்து வாய்க்குள்ள திணிச்சு விடுறாரு. இந்த சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சத்யா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அக்கா எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப முத்து சத்யாவை நிறுத்தி சில விஷயங்கள் பேசுறாரு. நான் டென்ஷன் ஆவேன், நான் காண்டாவேன் அப்படின்னு நினைச்சுதானே நீ இந்த விஷயம் பண்ண, ஆனா சத்தியமா அப்படி ஆக மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு நல்ல நாள், ஒன்னால இந்த நாளை நான் கெடுத்துக்க விரும்புறது கிடையாது. உங்க அக்கா மேல பாசம் வச்சு நீ உண்மையிலே உழைச்சு சம்பாரிச்ச ஒரு பைசாவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிருப்பேன். ஆனா நீ இப்ப சிட்டி கூட சேர்ந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தேவையில்லாம என்னோட கோபத்துக்கு ஆளாகாத, ஒழுங்கு மரியாதை இங்க போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவை அனுப்புறாங்க. சத்யாவும் அமைதியா கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா விஜயா, ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லார் வீட்டுல இருந்து ஆள் வருது, ஆனா உங்க வீட்டுல இருந்து மட்டும் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பேச்சு வாக்குல, என்ன பண்றது, உனக்கு அம்மா இருந்தா வந்திருப்பாங்க, அவங்க தான் அல்பாயுஸ்ல போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு ஒரு நிமிஷம் படபடன்னு வந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிறாங்க. மனோஜ் வர்றாருமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டி வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா முத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி பாயும் தலகாணியும் எடுத்துட்டு மீனாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அங்கதான் பாட்டிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த வீட்டுல ரூம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரூமை பத்தின டாக் வருது. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சரிப்பட்டு வராது, எல்லாருக்கும் ஒரு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி பாட்டி அப்பதைக்கு யோசிக்கிறாங்க. ஆனா சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போய் பேசுறாங்க பாட்டி. என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேச, இல்லம்மா நான் மேல ஒரு ரூம் எடுக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயா இருந்துகிட்டு இதைத்தான் சுருதியோட அம்மாவும் சொன்னாங்க, அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்க பண்ணித்தரேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. கேட்கலாம், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ஆனா அவங்க கேட்கிற விதம் சரி கிடையாது. இது அவங்க வீடு கிடையாது, நம்ம வீடு, இங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அதே தான் பாட்டியும் சொல்றாங்க, நீ சொல்றதாப்பா சரி, நம்ம காசுல தான் நம்ம கட்டணும், உனக்கு எப்ப காசு வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லம்மா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நான் தேவைன்னா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா பிளசண்டா போச்சு, உண்மையிலே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.